பணம் வருமா, ஷேர் மார்க்கெட்ல பணம் போகுமா அப்படின்ட்டு. பணம் வந்து கண்டிப்பா போகும், பணம் வந்து வரும். ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்காம வந்து இவ்வளவு பேர் வந்து ஷேர் மார்க்கெட் இருக்க போறது இல்ல. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல லாஸ் பண்ணாம யாரும் ஷேர் மார்க்கெட்டை பத்தி திட்ட போறது இல்லை. அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்குங்க. பண்ண வேகத்திலே லாஸ் வாங்குறாங்க. ஸோ இந்தியாவில் ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 90% பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் மேல லாபம் பண்ணவங்க பாத்தீங்கன்னா வெறும் 7% தான். அதாவது வெறும் 3% மட்டும் தான் அதுக்கு மேல வந்து ப்ராஃபிட் பண்றாங்க. நான் சொல்றது ஷேர் மார்க்கெட்ல இருக்க ஆப்ஷன் ட்ரேடிங்கை பத்தி மட்டும். கண்டிப்பா ஈஸி மணி கிடைக்காது. நான் இன்னைக்கு ஒரு நாள் போனேன், நான் போனவனே இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு ஒரே நாள் 20,000 வந்துச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் இல்லைன்னே சொல்லுங்க, கண்டிப்பா 20,000 வந்திருக்கும். எப்பவுமே ஷேர் மார்க்கெட்ல நீங்க பணம் போடணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த பணத்தை போடுங்க. தயவு செய்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு டபுள் ப்ரெஷர் ஆகும். பணம் போட்டு அந்த பணம் வரும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும், ஆனா பணம் போகும்போது அதே ஆனந்தம் இருக்காது. ஸோ அது ஒரு ப்ரெஷர் ஆகும். அப்புறம் கடன் வாங்கி நம்ம அந்த கடனை வேற நம்ம திருப்பி கொடுக்கணுமேட்டு ஒரு ப்ரெஷர் ஆகும். உங்களுடைய சர்ப்ளஸ் பணம், அதாவது உங்க தேவைக்கு அதிகமா இருக்க பணத்தை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட் வந்து சூதாட்டமோ ரிஸ்கோ கிடையாது. அதை ப்ராப்பரா கரெக்டான நாலேஜோட நீங்க அணுகுனீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். என் பேர் வெங்கடேஷ் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ நான் வந்து இந்த ஃபினான்ஷியல் அண்ட் பங்குத்துறையில் ஒரு 20 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேசிக்காக ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஷேர் மார்க்கெட்னா பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்கு வர்த்தகம். அதாவது நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். என்னுடைய கம்பெனிக்கு வந்து நான் முதலீடு தேவைப்படும் எனக்கு. ஸோ அந்த முதலீட்டுக்கு வந்து நான் பல வகையில் வந்து பணத்தை திரட்டலாம். ஸோ அதில் ஒரு வகை தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு வெளியிடுதல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த பிரைமரி மார்க்கெட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் வெளியிடுற பங்கை வந்து அங்கே லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது கடன் நீங்க வந்து திரட்டுற இடம் வந்து அதுதான், ரைட்டுங்களா? ஸோ அங்க வந்து உங்களுடைய பங்கு வெளியிடுற இடம் அது வந்து IPO அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்ல போனா 2 விதமா இருக்குங்க. ஒன்னு வந்து பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைமரி மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காருங்க. கம்பெனிக்கு வந்து அவருக்கு பணம் தேவைப்படுது. ஸோ அந்த பணம் தேவைப்படும் போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த பணத்தை திரட்டுறதுக்கான வழியை வந்து அவர் யோசிக்கிறாரு. வங்கி கிட்ட கடன் வாங்கலாம், தனியார் கிட்ட கடன் வாங்கலாம். ஸோ அவருக்கு வந்து அந்த மாதிரி வங்கி கிட்டயோ இல்லை தனியார் கிட்டயோ கடன் வாங்க விருப்பம் இல்லைங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாரு, அவருடைய கம்பெனிக்கு வந்து முதலீட்டாளர்களை வந்து அவர் சேர்க்கிறாரு. சோ என்கிட்ட வந்து இவ்வளவு பங்குகள் இருக்கு, என்னுடைய கம்பெனியோட பங்குகளை வந்து நான் இத்தனை விலைக்கு வந்து நான் கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு எனக்கு பணம் கொடுங்க, ரைட்டுங்களா? என் கம்பெனி வளரும் போது அதோடைய லாபத்துல வந்து உங்களுக்கு பங்கு தரேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து பங்கு சந்தையோட பிரைமரி திங். அதாவது பங்கு வெளியீட்டோட முதல் திங். அதாவது நான் ஒரு கம்பெனி அந்த ஏ வச்சிருக்காரு, அந்த ஏ கம்பெனியோட ஷேர்ஸை கொடுக்குறாரு, அந்த ஷேர்ஸை வந்து பப்ளிக் வாங்குறாங்க, அந்த பப்ளிக் மூலம் அவர் வந்து பணம் திரட்டுறாரு, அந்த கம்பெனி வளர அந்த பப்ளிக்கும் வந்து பணம் சம்பாதிக்கணும். இதுதான் வந்து பிரைமரி கான்செப்ட். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தவொடனே நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறேங்க. மார்க்கெட்டில் NSE BSE கிட்ட வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். சார் நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், அவங்க வந்து சில சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு எங்களை அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ண பிறகு நாங்கள் வந்து IPO அப்படின்ற ப்ராசஸ்க்கு போவோம். அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா அந்த முதல்ல நான் பங்கை வந்து வாடிக்கையாளர் கொடுக்குற இடத்துக்கு பேர் தான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ அப்போ வந்து என்னுடைய பங்கை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. செபி வந்து என்ன பண்ணுவாங்க, NSE and BSE லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை எல்லா பங்கு முதலீட்டாளர்களும் வாங்குவாங்க. அந்த முதல்ல வாங்குற இடத்துக்கு பேர் தாங்க பிரைமரி மார்க்கெட். ஸோ செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு B வந்து பங்கு வாங்கிட்டாரு. ஸோ அவருக்கு ஏதோ தேவைப்படுது, அந்த பங்கை வந்து விற்று பணமாக்க ஆசைப்படுறாரு. ஸோ அவர் வந்து அந்த கம்பெனி வளர்ற வரைக்கும், அது ஏறுற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும்னு பொறுமை கிடையாது. அவருக்கு வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த பங்கோட விலை ஏறி இருக்கு, அதனால இந்த பங்கை வந்து வித்துடலாம்னு ஆசைப்படுறாருங்க. ஸோ அந்த இடத்துல விற்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி போகிற இடம் தான் வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட் வந்து NSE BSE அப்படின்னு 2 சொல்லுவாங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதுதான் வந்து மேஜரான மார்க்கெட். இங்கே தான் இந்த எல்லா பங்குகளையும் வாங்கி விற்கும் இடம் தான் வந்து செகண்டரி மார்க்கெட். NSE BSE அப்படின்னா அது வந்து என்ன? அது ஸோ NSEனா வந்து ஒன்றும் இல்லைங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். BSEனா வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே நம்ம வந்து செபி அப்படின்ற கட்டுப்பாடு கீழே வருது. செபினா என்னன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து நம்மளுடைய இதை கட்டுப்படுத்துறாங்க. எப்படி வந்து எல்லா பேங்க்கும் வந்து RBI கட்டுப்படுத்துறாங்களோ அதே மாதிரி பங்குச்சந்தையை ரெகுலேட் பண்ற இடம் தான் வந்து செபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செபியோட ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே தான் வந்து எல்லா பங்குகளும் வாங்கப்படும், எல்லா பங்குகளும் விற்கப்படும். ஸோ IPO ரிலீசிங்லேருந்து ஒரு சப் புரோக்கரேஜ் வரைக்கும் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறது செபி தாங்க. ஸோ இந்த பங்கு மார்க்கெட்டில் வந்து எந்தவித தவறும் நிகராமல் பார்த்துக்கிற வேண்டிய பொறுப்பு செபிக்கு தான் உண்டு. சிம்பிளி we can say as a SEBI as a watchdog, and not only a watchdog, they are a controller of the entire mechanism. Whatever the things have been making wrong in the thing, they should take a control. மக்கள் வந்து இன்னும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான தயக்கம் என்ன?
அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு கேம்பிளிங் மாதிரி, காசுலாம் போயிடுமா, அதை பத்தி உண்மையான நிலவரம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? ஏன் மக்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு போக தயங்குறாங்க அப்படின்ட்டு இந்த தயக்கம் வந்து இருந்தது உண்மைதாங்க. பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ பிஃபோர் கோவிட் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் டிமேட் அக்கௌண்ட், அதை விட டபுள் பங்கு வந்து கோவிடுக்கு அப்புறம் வந்து ஆயிருக்குங்க. இன்னைக்கு எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருக்கோ இந்தியாவில், அதை விட 3 மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆய்வறிக்கையில் சொல்லுது. சரி, அடுத்து வந்து நீங்க கேட்டீங்க, இது என்ன பணம் வருமா, ஷேர் மார்க்கெட்ல பணம் போகுமா அப்படின்ட்டு. பணம் வந்து கண்டிப்பா போகும், பணம் வந்து வரும். இது ரெண்டுமே உண்மை. ரெண்டுத்துலயுமே வந்து அததுக்கான உண்மைகளும் இருக்கு, அததுக்கான மித்துகளும் இருக்குங்க. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்காம வந்து இவ்வளவு பேர் வந்து ஷேர் மார்க்கெட் இருக்க போறது இல்ல. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல லாஸ் பண்ணாம யாரும் ஷேர் மார்க்கெட்டை பத்தி திட்ட போறதும் இல்லைங்க. ஸோ அதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதோடைய டெக்னிக்கல்ஸை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க உள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு தேதியில எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏ வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஃப்ரெண்டு சொல்றாருன்னு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாருங்க. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம யூடியூப் வந்து ஒரு ஜியோ வந்த பிறகு பயங்கர ஃபேமஸ் ஆச்சோ, அதே மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு யார் வேணா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு பேசிக் ப்ரிப்பரேஷனோ, நமக்கு ஒரு பேசிக் வந்து நாலேஜோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு கார் ஓட்டுனா ஒரு முறையாக டிரைவர் வச்சு தான் நீங்க கத்துக்கணும். சரி, அதை கத்துக்கிட்டு அவர் கூட நீங்க ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிட்டு ஓட்டுனீங்கன்னா தான் அந்த கார் வந்து அப்பவும் வந்து சில சமயம் உங்களுக்கு கார் அடிப்படுங்க, அப்பவும் வந்து நம்மளுக்கு அடிப்படாம கார் ஓட்டுவோம்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை, அடிப்படை ட்ரைனிங் தேவைங்க. ஆனா மக்கள் ஏன் வந்து ஷேர் மார்க்கெட்டை மட்டும் அப்படி ஒரு நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே ஈஸியா வந்து பணம் பண்ண முடியாது. there is no easy money or there is no free lunch in this world. அதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம புரிஞ்சே ஆகணும். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங்கும் இல்லாம, ஒரு ப்ராப்பர் அதை பத்தி நாலேஜ் இல்லாம, ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் பண்றாங்க. அதுவும் இல்லைன்னா வர ஒரு போக்கு ஒன்று அதிகரிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்குங்க. அதாவது ஒரு 10, 5, 7, 8 வருஷம் வந்து ஒரு ட்ரெயின் அப் ஆனவர் வந்து அதில் பண்ணும்போது அவர் சைக்காலஜிக்கலாக நிறைய அஃபெக்ட் ஆவார். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பண்ண வேகத்திலே லாஸும் ஆகுறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஒரு 2 months முன்னாடி தான் நினைக்கிறேன், செபி வந்து ஒரு ஆய்வறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியாவில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 90% பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் மேல லாபம் பண்ணவங்க பாத்தீங்கன்னா வெறும் 7% தான். அதாவது வெறும் 3% மட்டும்தான் அதுக்கு மேல வந்து ப்ராஃபிட் பண்றாங்க. நான் சொல்றது ஷேர் மார்க்கெட்ல இருக்க ஆப்ஷன் ட்ரேடிங்கை பத்தி மட்டும். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. இதுல எந்த மாநிலத்தில் சேர்ந்தவங்க அதிகமா லாஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேரளா, தமிழ்நாடு சேர்ந்தவங்க மிக அதிகமாக வந்து லாஸ் பண்றாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு நாங்க வந்து எங்க டீமோட வச்சு நாங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஸோ மிச்ச நார்த் இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஃபுல் டைம் பிசினஸா எடுத்து பண்றாங்க. இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இதுக்காக ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் போகிறாங்க, படிக்கிறாங்க, அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து அந்த மாதிரி அப்டேஷன்றது ரொம்ப கம்மி. அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, லைக் PR சுந்தர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர், சாரி மற்றவங்க பேரை வேணா விடுபட்டிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்மளே ஏர்ன் பண்றவங்க இருக்காங்க, அதுக்கு நான் இல்லைன்னு சொல்ல. பட் என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் எடுக்காம, ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு நாலேஜ் அக்யூர் பண்ணாம நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும், சும்மாவே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு பணம் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்றது ஈஸி அப்படின்வாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர்ல யாருக்காவது ஃபோன் பண்ணி, அப்பா என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அழகா பேசுறாங்க, நான் வந்து டெய்லி ட்ரேடரா இருக்கேங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த டெய்லி ட்ரேடரா இருக்கவங்களோட இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 0ல தாங்க இருக்கு. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஷேர் மார்க்கெட்ல கண்டிப்பாக பணம் பண்ண முடியும். ஆனால் நீங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும், உங்க நாலேஜ் எடுத்துக்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சீனியரோட சப்போர்ட் எடுத்துக்கணும், தப்பே கிடையாது. த ஃபாலோயிங் இஸ் a wise man is always betterங்க. நம்மளா போய் தனியா போய் ஒரு இடத்த தெரிஞ்சு நீங்க அடிபட்டு மெதிப்பட்டு வரதுக்குள்ள உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் ஒப்பீனியன் போயிடும். சில பேர் வந்து சேர்த்து வச்ச மொத்த பணமும் போயிடும். ஒரே நாள் ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல இட் கேன் எராடேட் உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே நாள்ல தூக்கிட முடியும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்ல அந்த மாதிரிலாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பியூர் சூதாட்டம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து ஒரு நல்ல படிப்பும் ஒரு நல்ல நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிக்கிட்டு போய் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஷேர் மார்க்கெட் அந்த அளவுக்கு ரிஸ்க் கிடையாதுங்க. பட் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் தான்,
there is no ஈஸி மணிங்க. கண்டிப்பா ஈஸி மணின்றது கிடைக்காது. நான் இன்னைக்கு ஒரு நாள் போனேன், நான் போன உடனே இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு ஒரே நாள் 20,000 வந்துச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் இல்லைன்னே சொல்லுங்க, கண்டிப்பா 20,000 வந்திருக்கும். யாருமே அதை மறுக்கவே முடியாது. அவர் கண்டிப்பா 20,000 சம்பாதிச்சிருப்பார். ஆனா 10 நாள் கழிச்சு கேளுங்க, அந்த 20,000 போய் இன்னும் 20,000 விட்டு மேல ஒரு 20,000 விட்டுருப்பார். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு நல்ல நாலேஜோட போனீங்கன்னா கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ல யூ கேன் வின். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், எப்பவுமே ஷேர் மார்க்கெட்ல நீங்க பணம் போடணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த பணத்தை போடுங்க. தயவு செய்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு டபுள் ப்ரெஷர் ஆகும். ஏற்கனவே நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ரைட்டுங்களா? எப்பவுமே நம்ம வந்து ஒரு பணம் போட்டு அந்த பணம் வரும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும், ஆனா பணம் போகும்போது அதே ஆனந்தம் இருக்காது. ரைட்டுங்களா? ஸோ அது ஒரு ப்ரெஷர் ஆகும். அப்புறம் கடன் வாங்கி நம்ம அந்த கடனை வேற நம்ம திருப்பி கொடுக்கணுமேட்டு ஒரு ப்ரெஷர் ஆகும். புரியுதுங்களா? அதனால எங்களுடைய சின்சியர் அட்வைஸ் என்னன்னா, நாங்க வந்து இந்த 20 வருஷத்துல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. இந்த ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய பணக்காரனாலும் பார்த்துருக்கேன். அதே நேரத்துல ஷேர் மார்க்கெட்டால தெருவுக்கு வந்தவங்களையும் நாங்க பார்த்துருக்கோம். அந்த தப்பை மட்டும் எப்பவுமே பண்ணிடாதீங்க. உங்களுடைய சர்ப்ளஸ் பணம், அதாவது உங்க தேவைக்கு அதிகமா இருக்க பணத்தை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா வரல. ஒரு நல்ல ட்ரெயினரை பாருங்க, ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 2 நாள் படிங்க, டைம் எடுத்துக்கோங்க, நல்லா பண்ணுங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் வந்து சூதாட்டமோ ரிஸ்கோ கிடையாது. அதை ப்ராப்பரா கரெக்டான நாலேஜோட நீங்க அணுகுனீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும்.